இல்ல மோடி இன்க்ளூசிவா இருக்காரு. எதிர்க்கட்சி எம்பிக்களையும் கூப்ட்டு, நீங்க வெளி உலகத்துக்கு போய் நீங்க போய் சொல்லுங்க. நம்முடைய நிலைப்பாட்ட சொல்லுங்கன்னு, இப்போ கனிமொழி முதல் கொண்டு சுப்ரியா சூலேலருந்து எல்லாருமே போறாங்க. சசி தரூர் போறாரு. உண்மையை சொல்றா. இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை சொல்றா. சொல்லுவீங்களா நீங்க? உலகத்துக்கு சொல்லுங்க. இவங்க போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அமித்ஷாவோ மோடியோ போய் நாங்க பயங்கரவாதத்திற்கு எதிராகத்தான் யுத்தம் புரிந்தோம் அப்படின்னு சொல்லி மோடியோ அமித்ஷாவோ சொன்னா இவர்களுடைய இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியும். நம்ப மாட்டாங்க. அதனால சுப்ரியா சூலா போல நம்புவாங்க. சரத்பவாரோட பொண்ணு, தலைவர் கலைஞரோட மகள் என்கிற முறையில் கலைஞர் நமது கனிமொழி கருணாநிதி என்று எங்கள் அக்கா, பிட்ராடோ, சசி தரூர் ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்த மனுஷன். இவங்கெல்லாம் போனால் நம்புவாங்க. அனுப்புங்களேன், பியூஷ் கோயல் அனுப்புங்க, மோடி நீங்கள் போங்க, கொஞ்ச நாட்டுக்கு அமித்ஷாவை அனுப்பி விடுங்க, கொஞ்சம் மாநிலத்துக்கு அந்த நம்ம பிரியங்கா காந்திக்கு கிண்டல் பண்ணார அவர் அனுப்பி விடுங்க. அப்படியே இவங்களெல்லாம் அனுப்புங்களேன். தம்பி, வெளியே இந்தியாவை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக நாம் இதில் பங்கெடுக்கிறோம். நம்ம போகலை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் முடிவெடுக்க முடியும்ல. எடுத்திருந்தா என்னவாகும் இன்னைக்கு நம்ம? ஆனா இந்தியாவின் முகத்தை காக்க வேண்டியது இருக்குது. மோடியின் முகம் கொடூரமானது. ஆனால் இந்தியாவின் முகத்தை காக்க வேண்டிய பொறுப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் சகோதரி கனிமொழி போயிருக்கிறார்கள், சுப்ரியா போயிருக்கிறார்கள், பிட்ராடோ போயிருக்கிறாரு, சசி தரூர் போயிருக்கிறாரு, பல இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவின் முகத்தை காக்க வேண்டும். அப்போ உள்ளபடி சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுது. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கும் அமித்ஷா என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? அமித்ஷாவால் எங்களை வெல்ல முடியாது என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். அது உண்மை, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லிட்டு மக்கள் உங்களை தோற்கடிப்பார். எங்கேயாவது அமித்ஷா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரா? எந்த மாநிலத்திலேயும் இல்ல. அமித்ஷா தோற்கடிக்கணும்னு அவசியம் இல்லை, மக்கள் தோற்கடிப்பாங்க. அமித்ஷாவோ மோடியோ எந்த இடத்துலயாவது நாங்கள் தோற்கடிக்க முடியாதவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னது யாரை? எனக்கு அதை சொல்லு தம்பி. பாலாஜி, நான் ஏன் தலைவங்கிறதுக்காக பேசல, ஒரு யதார்த்தத்தை பேசுறேன், தத்துவார்த்தமா பேசுறேன். நான் அவங்களுக்கு தெரியுது இங்க அவ்வளவு சீக்கிரமா கை வச்சிட முடியாது.